ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பூஜை அறையில் ஏன் தண்ணீர் வைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக பூஜை அறைகளில் பஞ்சபாத்திரத்தில் அல்லது டம்ளர்களிலோ தண்ணீரை நிரப்பி வைத்திருப்பது வழக்கம். நாம் வழிபடும்போது நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் பாடல்கள், துதிகள், மந்திரங்கள் சொல்வது நடைமுறைங்க. அவற்றிற்கான அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்குகின்றன. அதன் பிறகு நாம் அந்த தண்ணீரை அருந்துவதால் சிறப்பான நன்மைகள் உருவாகும் அப்படிங்கிறது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கைங்க. இதுவரை செய்யாதவர்கள் இனி தொடர்ந்து செய்யலாம். ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்துல நீர் நிரப்பி வைத்த பின்னர் அன்றைய பூஜையை செய்யலாம். அடுத்த நாள் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிவிட்டு வேறு புதிய நீர் நிரப்பி அதே இடத்தில் வைக்கலாம். இதனை தொடர்ந்து செய்து வருவதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். பூஜையின் போது ஐம்பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகளை வழிபடுவதற்காகவும் தண்ணீர் வைக்கப்படுகிறது. வெட்ட வெளியான ஆகாயமும் நம்மை தாங்கி நிற்கும் தரையாக நிலமும் பூஜை அறையில் ஏற்றும் தீபத்தில் நெருப்பும் தீபம் எரிவதற்காக வியாபித்திருக்கும் காற்றும் உள்ளன. மீதம் இருக்கும் தண்ணீரையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுகிறோம். இதனால் ஐம்பூதங்களும் நம் பிரார்த்தனை நிறைவேற உதவி செய்யும் என்பதும் ஐதீகம். என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க வியூவர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.